திருச்சபையில் தான் நம்ம அநேகர் வெவ்வேறு சபையிலிருந்து வந்திருக்கக்கூடும். ஆனால் நம்முடைய திருச்சபைகளில் தான் குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம அதிகமாக நாம் கேட்கிறோம். ஏன் அப்படின்னா, தேவனுடைய வாஞ்சை அதுதான். அவருடைய இருதயத்தில் உள்ள வாஞ்சை ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தெய்வ பக்தி உள்ள குடும்பமாய் கட்டப்படணும். நம்ம எல்லாருமே தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பம் கட்டப்படணும் அப்படிங்கிறதான். நம்முடைய சந்ததியும் தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததி அப்படியாய் பிள்ளைங்க வளரணும் அப்படிங்கிறதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய இந்த பூமியில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. திருத்தறைப்பூண்டியில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. தேவன் மேலே இருந்து இந்த திருத்தறைப்பூண்டியை பார்க்கிற பொழுது அவருக்கு விலையேற பெற்றதை அவர் எதை பார்ப்பார்? திருத்தறைப்பூண்டியில் இருக்கிற குமாரனின் சரீரமாகிய சபை, தம்முடைய சபை தான், அதுதான் அவருடைய ஃபோக்கஸ். அவருடைய கண்கள் எல்லாம் அது மேலே தான் இருக்கிறது. ஆனால் தேவபக்தி உள்ள ஒரு குடும்பங்கள் இல்லாமல் தேவபக்தி உள்ள ஒரு சபை இருக்கவே இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த தேவ பக்தியில் வளராத பட்சத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளராத பட்சத்தில், கிருபையை பெற்றுக்கொள்கிற அந்த இடத்துல இல்லாத பட்சத்தில், பாவத்தை ஜெயித்து வாழாத பட்சத்தில், தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷியாய் இல்லாமல் தேவபக்தியுள்ள குடும்பம் இல்லை. தேவபக்தி உள்ள குடும்பம் இல்லாமல் தேவபக்தி உள்ள சபை இல்லை, சந்ததி இல்லை. நாம் இதுதான் தேவனுடைய வாஞ்சை. தெய்வ பக்தி உள்ள குடும்பம், சபை, அவருடைய ஃபோக்கஸ் அதுதான். சபை கட்டப்படுவதில் குடும்பத்தினுடைய ஒவ்வொருடைய பங்கும் மிக 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 பெரியது. இந்த உலகத்தில் ஒரு பெரிய சவால் குடும்பத்தை, தேவபக்தியுள்ள ஒரு குடும்பத்தை கட்டுறது தான். நான் அதை இப்படி தான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். அது எப்பேற்பட்ட சவால் அப்படின்றா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவாட்ட ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 'நான் உலகத்தை அழிக்க போகிறேன், நீ ஒரு பேழையை உண்டாக்கு. 14, 15, 16 3 வசனங்கள். 14, 15, 16 ஆச்சரியமாக இருக்கு. என்ன ஆச்சரியன்னா, இந்த 14, 15, 16 வசனத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வரி வரும்? உங்கள் பைபிளில் அது எத்தனை வரியில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். எத்தனை வரியில் இருக்கும்? ஒரு A4 ஷீட்டில் அடிச்சிங்கன்னா 4 லைனுக்கு மேலே வராது. இப்போ இந்த 4 லைனை டைப் பண்ணி ஒரு பிரதர்கிட்ட கொடுத்து, பிரதர் ஒரு பேழையை கட்டுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? எப்படி இருக்கும்? இது வரைக்கும் பேழைன்னா என்னன்னே தெரியாது, பார்த்ததும் இல்லை. ஆண்டவர் மெஷர்மெண்ட்டு இவ்வளோ அகலம், நீளம், உயரம் அதை தான் சொல்கிறாரு. இந்த மரத்தை யூஸ் பண்ணு, இதை இப்படி இப்படி பண்ணு, ஒரு மேல் தட்டை உண்டு பண்ணு, அது செய்து மூடி, ஒரு கதவு வை, 2ஆம் மரம், 3ஆம் மரம், 3ஆம் தட்டு, 2ஆம் தட்டு, இதெல்லாம் அவ்வளோதான் மேட்ரு. கொடுத்து நீ பேழை கட்டு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நோவாவுக்கு எவ்வளோ பெரிய மலைப்பாக இருந்திருக்கும்.
இன்றைக்கி போய் இன்றைக்கி அது அன்னைக்கு விடுங்க, இன்றைக்கி எல்லாம் இருக்குது. இன்றைக்கி எல்லா பொருட்களும் நமக்கு கடையில் கிடைக்குது. அமேசானில் போட்டால் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க, எல்லா பொருளும் இருக்குது. காணா குறைக்கு மிஸ்டர் கூகுள் இருக்கிறார். கப்பல் கட்டுவது எப்படி டைப் பண்ணால் ஃபுல்லாக வந்துடும். அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் கப்பல் கட்ட முடியாது. எப்படி இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக இருக்குதோ, இன்றைக்கி நமக்கே அது ஒரு சவாலாக இருந்தது என்றால் நோவாவுக்கு எவ்வளோ பெரிய சவாலாக இருந்திருக்கும். கற்பனை புரிவார். அதே மாதிரியான சவால் தான் தெய்வபக்தி உள்ள ஒரு குடும்பத்தை கட்டுவது கூட. நம்ம அதை உணர்ந்துடணும். நாலு லைனை வச்சு எப்படி அவர் கப்பலை கட்டினார், பேழையை கட்டினார். இன்றைக்கி நாமும் இவ்வளவு பண்ணி, இவ்வளவு இன்டர்நெட்டில் இருந்து கூகுளில் இருந்து எல்லாம் எடுத்து செஞ்சு பொருள் எல்லாம் செஞ்சு வச்சு பண்ணி தண்ணியில் விட்டால் என்ன ஆகலாம்? மறக்காது, கவுந்துரும். கொஞ்சம் தூரம் போகணும் இல்லை, உள்ள தண்ணியில் போட்டாலே என்ன ஆகிடும், பேலன்ஸ் இருக்காது, கவுந்துரும். இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி குடும்பங்கள் இருக்குது. இன்றைக்கி குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் வந்து கவிழ்ந்துருக்குது, எத்தனை குடும்பங்கள் வெளியில் தெரியல. ஆனால் குடும்பங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ உரசல்கள், ஐக்கிய குறைவு, பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு தாறுமாறாய் அவ்வளோ காரியங்கள். எப்படி நம்ம கட்டுறது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையே. நான் எப்படி இந்த வீட்டை கட்டுவேன், எப்படி தேவபக்தியில் ஒரு குடும்பத்தை நான் கட்ட முடியும்? ஆனால் நோவா பிழை கட்டினார். அவர் கட்டி அவர் ட்ரையல் பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, தண்ணியும் கிடையாது. அவ்வளோ பெரிய கொண்டு போய் அவர் ட்ரையல் பார்ப்பார். இது முழுகுமா, மழை வந்ததுன்னா, வெள்ளம் வந்ததுன்னா அது நிற்குமா? ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த கப்பல், அந்த பேழை கவிழவில்லை. ஏன்? அவனுடைய ரகசியம் என்ன? அவனுடைய ரகசியம் என்ன? 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். 4 லைனை கொடுத்து, 4 வரி செய்தியை கொடுத்து, மேட்ரை கொடுத்து நீ கட்டுன்னு சொல்லிட்டு அது கட்டி முடித்து மிதக்குது. ஆண்டவர் சொல்கிறார், ஏன் அந்த கப்பல் கவிழலை அப்படின்னா இதுதான் ரகசியம். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 7ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்துலேயும் அதே வார்த்தை இருக்கும். ஒரு முறை இல்லை, 2 முறை. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அதனால தான் கப்பல் கவிழல, அதனால தான் பேழை மிதந்தது. 1 வருஷத்துக்கு மேலே பேழை மிதந்தது. ஒரு சேதம் இல்லை உள்ள இருக்கிறவங்களுக்கு. கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். எப்படி செய்தார்? அதை தான் வந்து 11 இது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:6 நான் வாசிக்கிறோம். 7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் ஓகே 2 காரியம். நோவா எப்படி பேழை கட்டினார் அப்படின்னா 2 காரியம். ஒன்று விசுவாசம். விசுவாசத்தினாலே ஆரம்பிக்கிறதே எதில் தான்? விசுவாசம்தான். விசுவாசத்தினாலே நோவா என்ன பெற்றார்? தேவ எச்சரிப்பு பெற்றார். எச்சரிப்பு பெற்று எப்படி கட்டினார்? பயபக்தியுள்ளவனாகி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். விசுவாசம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியுமா ஆண்டவரே? இது முடியாது, இந்த பேழையை என்னால் கட்ட முடியாது. இந்த தேவபக்தியுள்ள ஒரு குடும்பத்தை என்னால் கட்ட முடியுமா ஆண்டவரே? என்னால் முடியாது. ஆனால்
தேவனே, நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எச்சரிச்சிருக்கிறீங்க, நான் உம்முடைய உதவியோடு நான் அதை செய்ய முடியும். எனக்கு அந்த விசுவாசம். இது என்னால் முடியாத ஆண்டவரே, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு செய்வீங்க. அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம். முதலாவது நமக்கு அந்த விசுவாசம். நம்முடைய அவிசுவாசம் எப்படி எப்படி இல்லாமல் வெளிப்படும். என் பிள்ளை அவ்வளோதான், இனிமேல் அவன் திரும்பவே மாட்டான். அவிசுவாசம். எவ்வளோதான் என் மனைவி இந்த சத்தியத்தை கேட்டாலும் சரி, சபையில் இருக்கும் வரைக்கும் நல்லா கேட்பாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான். என் புருஷன் என்ன தான் கேட்டாலும் சரி, அவர் வீட்டுக்கு வந்துட்டார்னா அவர் வேற ஆள். இவர் திருந்தவே மாட்டார், இவர் திருந்தவே மாட்டார். அடிச்சுனா அது விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினாலே நோவா, தேவனே நீர் இதை செய்வீர், என்னால் முடியாது, என்னால் முடியாது. என் மனைவியை என்னால் மாற்ற முடியும், நம்மளால் மாற்ற முடியாது. நம்முடைய கணவனே உங்களுடைய கணவனே உங்களால் மாற்ற முடியாது. தேவனே உம்மால் எல்லாம் கூடும். என் பிள்ளைகளை நீங்கள் மாற்ற முடியும் ஆண்டவரே, என்னால் முடியாது. நான் என்னுடைய பங்கை நான் செய்கிறேன், ஆனால் ஆண்டவரே உம்மால் கூடும். விசுவாசம். அதே போல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது ரெண்டும் தான் அவர் பிழையை கட்டினார். அதனால தான் அது கவிழ்ந்து போகவே இல்லை. பிரியமான தேவன் நம்முடைய மத்தியில், நம்ம குடும்பத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்ம குடும்பத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணுறது ஒரு கட்டடத்தில் அல்ல. பெரிய வீடு, சின்ன வீடு, குடிசை வீடு, இதெல்லாம் அவருக்கு பொருட்டே இல்லை. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், பரிசுத்தமுள்ள இடத்துல வாசம் பண்ணுகிற தேவன், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் எங்கே வேணாலும் இன்னொரு இடத்துல வாசம் பண்ணுறார். எந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம கேட்டிருக்கிறோம். ஏசாயா 57:15, ஏசாயா 57:15 அவர் எங்கே வாசம் பண்ணுறார்? பணிந்த ஆவி, நொறுங்குண்ட இருதயம். பணிந்த ஆவி, நொறுங்குண்ட இருதயம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரந்தரமாக இருக்கிறதா? எல்லா காரியங்களும் இருக்கு, மற்ற காரியங்களுக்கு குறைச்சல் இல்லை. பைபிள் வேத வாசிப்புக்கு குறைச்சல் இல்லை, ஜபத்துக்கு குறைச்சல் இல்லை, உலக ஐஸ்வர்யங்களுக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் அதை தக்க வைத்து கொள்றதுக்கு இந்த பணிந்த ஆவி, நொறுங்குண்ட இருதயம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ரெண்டு குரூப்பாக இருப்பாங்க. ரெண்டு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதும் தேவன் அதை காண்பிச்சுக்கிட்டே இருப்பார். 2 குரூப், 2 ஃபேமிலிஸ். நம்ம அப்படி கூட பார்க்கலாம். 2 விதமான சபையிலும் 2 விதமான குடும்பங்கள். ஒரு இதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம். இங்கே 2 குரூப். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 2 குரூப் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு குரூப் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம். எட்டாம் அதிகாரத்தில் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே வந்திருப்பார்கள். ஒரு குரூப் என்ன குரூப் அப்படின்னா, 11வது வசனத்தில் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களோடு கூட பந்தி இருக்கிற ஒரு கூட்டம். தேவனோடும் எங்கே? பரலோக ராஜ்யத்தில். அநேகர் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு தேவ மனுஷர்களோடு கூட, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட, ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட ஐக்கியப்பட்டு பந்தி இருக்கிற ஒரு குரூப். இன்னொரு குரூப் 12வது வசனத்தில் இருக்கு. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும்
பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு குரூப், பந்தி இருக்கிற குரூப் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் தேவ ஜனங்களோடு கூட சந்தோஷமா இருப்பாங்க. ஐக்கியம் அவங்களுக்கு பெரிதாக இருக்கும். அதை வேல்யூ பண்ணுவாங்க, அதில் சந்தோஷிப்பாங்க, மகிழ்ந்து களி கூறுவாங்க. அது ஒரு குரூப். இன்னொரு குரூப் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற ஒரு குரூப். இப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலி, இப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலி, ரெண்டு விதமான குடும்பம். எப்படி இந்த ரெண்டு விதமான குடும்பம்? ஏன் இந்த ஒரு குடும்பம் ஏன் அப்படி போச்சு? ஏன் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து தேவனை அறியாதவர்கள், கிழக்கிலும் மேற்கில் இருந்தவர்கள்லாம் தேவனை அறியாதவர்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து. இஸ்ரவேலுக்கு கிழக்க, இஸ்ரவேலுக்கு மேற்க தேவனையே அறியாதவர்கள். அவங்கெல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு குடும்பம். இந்துவில் இருந்து வந்திருப்பாங்க, கேத்தலிக்கில் இருந்து வந்திருப்பாங்க, முஸ்லீமாக இருந்து வந்திருப்பாங்க, மற்ற சபையிலிருந்து வந்திருப்பாங்க. அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. அதான் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு குரூப். ஆனால் இன்னொரு குரூப் அங்கே அழுகையும் பற்கடிப்பும். அவங்க யாரா? அவங்க யார்? ராஜ்யத்தின் புத்திரர். சிஎஃப்சியிலே பிறந்து வளர்ந்துருக்கோம். நிதானித்து பாருங்க, நான் எந்த குரூப்பில் இருக்கிறேன், என் குடும்பம் எந்த குரூப்பில் இருக்குது? சந்தோஷமாக பந்தி இருக்கிற குரூப்பில் நான் இருக்கிறேன்னா, அல்லது வீட்டில் எப்போதும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற ஒரு குடும்பமாய் நம்ம இருக்கிறோமா? என்ன காரணம்? ஏன் அந்த சந்தோஷம் இல்லை? ஏன் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிறது? அங்கே என்ன குறைச்சல்? அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்கிறார் ஆண்டவர், அந்த ராஜ்யத்தின் புத்திரர் இடத்துல என்னத்தை பார்க்கல? என்னத்தை பார்க்கல? இப்பேற்பட்ட விசுவாசம். இங்கிலீஷில் கிரேட் ஃபெய்த்ன்னு இருக்கும். இப்பேற்பட்ட விசுவாசத்தை அவர் பார்க்கல. என்ன விசுவாசத்தை பார்க்கல? 8ஆம் அதிகாரம் 8வது அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தில் 9வது வசனத்தில் இருக்கிற அந்த ரகசியத்துக்கு காரணம், இந்த ரெண்டு குரூப்பு ரெண்டு குடும்பமாய் பிரிக்கிறதுக்கு ஏன் ஒரு குரூப் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒரு குரூப்பில் அழுகையும் பற்கடிப்புமா இருக்குது, ஒரு குடும்பம் ஏன் ரெண்டு குடும்பம் இப்படி இருக்குது? இதுதான் காரணம். ஒரு குரூப், நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே, எனக்கு இன்னி ரட்சிப்பை தருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, என்னை காட்டிலும் ஆண்டவரே இந்த திருத்துறைப்பூண்டியில் என்னை காட்டிலும் நீதி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, என்னை காட்டிலும் நீதிமான வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆம்பரியமான நிஜம். எத்தனை நாத்திகர்கள் உங்களுக்கு தெரியுமா? தேவனை விசுவாசிக்காத நாத்திகர்கள் கண்களினால் பாவம் செய்யாமல் இருக்கிறாங்க. உண்மையாக பண விஷயத்தில் உண்மையாக இருப்பாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, நீதியாக வாழ்கிற அநேகர் இருக்கிறாங்க. நம்ம அதை உணரணும். ஆண்டவரே, என்னை காட்டிலும் நீதி உள்ளவர்கள் இந்த பட்டணத்தில் இந்த டவுனில் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்களே, அயோக்கியனாகிய என்ன தெரிந்து கொண்டீங்களே, பாவியாக என்ன தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே, இதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல. அந்த எண்ணம், நான் பாத்திரவான் அல்ல. அதான் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் பாத்திரவான் அல்ல. விசுவாசத்தினுடைய பெரிய விசுவாசத்தினுடைய ஒரு காரியம், நான் பாத்திரவான் அல்ல. ரெண்டாவது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். ஏன் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்குது? என் குடும்பங்களில் ஏன் வீட்டில் ஒரே பிரச்சனை? தேவன் வைத்த அதிகாரத்தை, புருஷன் அவருக்கு மேலே வைத்திருந்த அதிகாரத்துக்கு ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ சபையிலையோ நாம் மதிக்கிறோமா? சகோதரிகளே, மனைவிமார்களே, வாலிபர்களே, பிள்ளைகளே, பெண் பிள்ளைகளே, நீங்கள் தேவன் உங்களுக்கு மேலே வைத்திருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீங்களா? அதை மதிக்கிறீங்களா? இந்த ரெண்டும் தான் இந்த ரெண்டு குரூப்பாக பிரிக்குது. ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபோடு கூட ராஜ்யத்தில் பந்தி இருக்கிறவங்க. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் அவருடைய சபை தான். அதில் பந்தி இருக்கிறவங்க, அதில் சந்தோஷமாக இருக்கிறவங்க. இன்னொன்று,
அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். தேவன் வைத்த அதிகாரத்துக்கு, தேவன் வைத்திருந்த கணவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத மனைவிகள், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். தேவபக்தி உள்ள ஒரு குடும்பம், அதான் தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை. இதே 2 குரூப், 2 கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. பழைய உடன்படிக்கையில் நம்ம பார்க்குறோம், நோவா, லோத், 2 குடும்பம். அந்த 2 குடும்பத்தை குறித்து தான் ஆண்டவர் வந்து கடைசி நாட்களை குறித்து சொன்னார். கடைசி நாட்கள் நோவாவை நாட்களை போல இருக்கும், லோத்துவின் நாட்களை போல இருக்கும். 2 குடும்பத்தில் என்ன பிரச்சனை? 2 குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்கள்? தேவன் நோவாவை எச்சரித்தார், எப்பா நான் நியாயம் தீர்க்க போறேன், இந்த உலகத்தை அழிக்க போறேன். உடனே அவர் என்ன பண்ணார்? நீ இதை செய் அப்படின்னார். ஒரு பிழை உண்டு பண்ணு, நான் சொல்றேன் ஒன்று செய், உலகம் அழிய போகுது, நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன், நீ அதற்கு கீழ்ப்படி. எத்தனை நாள் யோசித்தார்? எத்தனை முறை ஆண்டவர் அவரிடத்துல சொன்னார்? வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரே ஒரு முறை தான் சொன்னார். சீரியஸாக எடுத்துக்கொண்டார். ஐயோ, தேவனுடைய கோபாக்கின்னு வருகிறதா, எத்தனை வருஷம் வருங்க, எத்தனை வருஷம் கழிச்சு வரும்லாம் சொல்லலை, நான் அழிக்க போகிறேன் அவ்வளோதான் சொன்னார். ஆண்டவரே எப்போ நடக்கும், எது நடக்கும், ஒரு கேள்வி கேட்கல. நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன், இந்த எச்சரிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன், தேவனே உம்முடைய எச்சரிப்பை நான் என் இருதயத்தில் எடுத்துக்கொள்கிறேன், அதை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. இன்னையிலிருந்து நான் பிழையை நான் கட்ட ஆரம்பிக்கிறேன், இன்னையிலிருந்து என் குடும்பத்தை நான் கட்ட ஆரம்பிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எச்சரிப்பு திருச்சபையில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. தேவன் மறுபடியும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவோட வருகையை குறித்து நாம் கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம அதை சீரியஸாக எடுத்துருக்கிறோமா? நோவா சீரியஸாக எடுத்தார். அந்த நியாய தீர்ப்பை அவர் சீரியஸாக எடுத்ததுனால அவர் முதல்ல செஞ்சது விசுவாசித்து, இது என்னால் முடியாது, விசுவாசித்து தேவனுக்கு பயந்து, ஆண்டவரே நான் இந்த கற்பனைகளின்படி அப்படியே நான் செய்வேன். ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், தான் கட்டளையிட்டபடி எல்லாம் செஞ்சான். அவங்க எல்லாம் தெளிவாக இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் மேலாய் இன்னைக்கு நமக்கு வந்து சபையில் தேவ மனுஷர்கள் மூலமாய் எத்தனை காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டு, எத்தனை ஆலோசனைகள், எத்தனை கூட்டங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நோவா போய் எடுத்துக்கொண்டிருக்கிறேனா? நம்ம எடுத்திருக்கிறோமா? பிழை கட்டுவதற்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, ஆண்டவரே நான் கட்டணுமே, எத்தனை பேர் நம்ம எடுத்துகிட்ருக்கோம்? எத்தனை பேர் நம்ம அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்னு நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம்? சபையில் இருக்க அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அல்லது இருதயத்தில் முறுமுறுக்கிறோமா? சபையில் இன்னைக்கு முறுமுறுத்து குறை சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள், அவங்களுடைய வீடு எப்படி இருக்குங்கிறது இன்னைக்கு தெளிவாக நமக்கே தெரியும். நிச்சயமாக அங்கே வந்து பந்தி இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்காது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தி இருக்கிற குடும்பம், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் தான் உண்டாயிருக்கும். தேவன் கோடு போடுறார், யாரெல்லாம் நான் பாத்திரவன் அல்ல, எனக்கு என்னை கனம் பண்ணுறதுக்கு நான் பாத்திரவான், நான் புருஷன், மனைவி என்னை மதிக்கிறதுக்கு நான் பாத்திரவான். அப்பா, மனைவிகள் மரியாதை தான் கொடுக்கணும். தே ஹேவ் டு ரெஸ்பெக்ட், கனம் பண்ணணும் தான். தேவனுடைய வார்த்தை அதை தான் சொல்கிறது, அவங்க கனம் பண்ணணும் தான். ஆனால் நான் கனம் பண்ணுவதற்கு பாத்திரவான் என்ற எண்ணம் எனக்கு இருக்கும் என்றால், என்னிடத்துல அந்த விசுவாசம் இல்லை, என்னோட விசுவாசம் இருக்க முடியாது. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் தான் உண்டாயிருக்கும். கணவன் மனைவியை இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல நேசிக்கணும் தான். ஆனால் என்னை அவர் நேசிப்பதற்கு நான் பாத்திரவான் அப்படிங்கிற எண்ணம் சகோதரிகளே, மனைவிகளே உங்களுக்கு இருக்கும் என்றால் அந்த விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொன்ன அந்த விசுவாசம் இல்லை. இஸ்ரவேலருக்குள்ள அந்த இல்லாமல் போன அதே விசுவாசம் உங்களுக்குள்ளே இல்லாமல் போயிடும். 2 குடும்பம் நியாய தீர்ப்பை ஒருத்தர் எப்படியா எடுத்துக்கொண்டார், அதே போல் அதே கொஞ்ச காலகட்டத்தில் அடுத்த வாசிக்கிறோம். அடுத்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம்.
அங்கே ஒரு இன்னொரு குடும்பம் இருக்குது. இன்னொரு குடும்பம் என்ன பண்ணாங்க, அங்கேயும் லோத்துவுக்கும் ஆண்டவர் அதே வார்த்தையை தான் கொடுத்தாரு. எப்பா, சோதம் குமாராவை நான் நியாயந்திருக்க போகிறேன், நான் அழிக்க போகிறேன், நீ கிளம்பு, நீ உன் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு நீ போ. அவர் என்ன பண்ணார்? நோவா அதை கேட்ட உடனே விசுவாசித்து கர்த்தருக்கு பயந்து அவர் கீழ்ப்படிந்தார். ஆனால் இவர் என்ன சொல்றார்? நோவாவுக்கு சொன்ன பொழுது ஆண்டவர் எத்தனை வருடம் கழித்து வெள்ளம் வந்தது வேதத்தில் தெளிவாக சொல்லப்படலை. ஆனாலும் கிட்டத்தட்ட 120 வருஷங்களுக்கு அப்புறம் தான் அது வந்திருக்கும். ஏன்னா அவர் 120 வருடங்கள் நீதியை குறித்து பிரசங்கித்தார்னு போட்டிருக்குது. 120 வருடங்கள் அவர் ஓயவே இல்லை, தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். ஐயோ, நான் பிள்ளை கட்டணுமே, தேவபக்தியுள்ள ஒரு குடும்பத்தை நான் கட்டணுமே. அதில் தான் ஜீவன் இருக்குது, அதில் தான் அந்த மரணத்திலிருந்து தப்ப முடியும், அப்போ தான் நான் பந்தி இருக்க முடியும், தேவனோடு கூட இருக்க முடியும். ஆனால் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து தூதர்கள் மூலமாக அவரிடத்துல போய் சொல்கிறார், எத்தனாவது வசனத்தில் இருக்கு? 19ஆம், நீ உடனே கிளம்பு அப்படிம்பார். நாங்கள் 13ஆவது வசனம், அந்த புருஷர்கள் 12 லோத்தை நோக்கி, இங்கே யாராவது இருக்கிறாங்களா? உன் மருமகனாவது குமாரனாவது குமாரத்திகளாவது உன் பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்க மருமக்கமாறு பட்டணத்தில் உனக்குரியவர்கள் எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ, நான் இதை அழிக்கப் போகிறோம். இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். நோவாவுக்கு டைம் இருந்தது, ஆனால் லோத்துக்கு டைமே கிடையாது. உடனே கிளம்புப்பா. அவருக்கு டைம் இருந்தது, ஆனால் உடனே கர்த்தருக்கு பயந்து வேலையை ஆரம்பித்தார், குடும்ப பேழையை கட்டுவதற்கு. ஆனால் இங்கே இவருக்கு டைமே இல்லை. ஆனால் இவருக்கும் மனசு இல்லை. ஐயோ மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும், மனைவி ஒத்தூரில் உலகம் பிள்ளைங்க, அதுக்கு மேலே அம்மாவுடைய அந்த அம்மாவுடைய அந்த உலக இச்சை, உலகத்தின் மேல் இருக்கிற பற்று பிள்ளைகளை எப்படியாய் பாதித்தது. நோவாவுடைய பிள்ளைகளை பாருங்க, லோத்தினுடைய பிள்ளைகளை பாருங்க. தேவபக்தியுள்ள ஒரு குடும்பம். இன்னொன்று அழுகையும் பற்கடிப்பும், எவ்வளோ இழப்பு. நம் உலகத்தை நாம் நேசிப்போம் என்றால், சகோதர சகோதரிகளே, நம்ம நினைக்கலாம் கடைசியில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம், ஆண்டவர் வரும்போது இதெல்லாம் விட்டுடலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து விட்டுடலாம். விட முடியாது. இன்றைக்கு நாம் அதற்காக பிரயாசப்படலை அப்படின்னா, இன்றைக்கு நான் தேவனிடத்தில் போய் நான் கதறலை அப்படின்னா நாம் விட முடியாது. அது ஒட்டிக்கொள்ளும், அழித்து விடும். இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 17, லூக்கா 17 32, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். 3 வார்த்தைகள். கடைசி நாட்களை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். சகோதரிகளுக்கு, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, சகோதரர்களே நமக்கும் சேர்த்தான். அது எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்னது அவருடைய சீஷர்களுக்கு தான் சொன்னார்.
லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். என்ன நினைத்துக் கொள்றது? லோத்தின் மனைவியிடத்திலிருந்து நான் என்ன நினைத்துக் கொள்றது? உலக சிநேகிதம், தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசித்தா, அவளுடைய இருதயம் எல்லாம் உலகத்தில் தான் இருந்தது. வெளியில் வந்ததுதான், சோதமகுமாரை விட்டு வெளியில் வந்தா. ஆனால் இருதயம் எல்லாம், அவளுடைய இருதயம் அங்கே விட்டுட்டே வந்துட்டா. அவருடைய இருதயம் எல்லாம் சோதமகுமாரில் தான் இருந்தது. திரும்பி பார்த்துட்டா. இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் திரும்பும். திரும்பி பார்த்தா உப்பு தூணாய் மாறினாள். அவருடைய பிள்ளைகள். இன்னொரு இதுதான் நான் கவனிக்க வேண்டியது. நான் உங்களுடைய இருதயத்தில் பதிக்க விரும்புகிற ஒரு காரியம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். என்னத்தை நினைத்து கொள்ளணும்? அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்கள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்கள். எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் அவளுக்கு கிடைத்தது! எப்பேற்பட்ட ஐக்கியம் அவளுக்கு கிடைத்தது! அவளுடைய கண்களுக்கு முன்பதாக முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன், சீஷன், பெற்றோரை விட்டுட்டு உற்றார் உணர்வை விட்டுட்டு நீ கிளம்பி வா சொன்ன மாத்திரத்திலே கிளம்பி வந்த ஒரு மனுஷன் ஆபிரகாம். கண்ணால பார்த்தான். லோத்துவையும் கூட்டு தான் வந்தார் அவர். அந்த காரியங்கள் எல்லாம் லோத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், லோத்தனுடைய மனைவிக்கும் தெரிஞ்சிருக்கும். கடவுள் யாரோ ஒருத்தர் சொன்னார்னு கிளம்பி போறாரு. பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா. முதல்ல சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனால் போக 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 நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, இவர் நம்பி வந்த தேவன் இவரை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறார், எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், இவர் எப்படியா பயப்படுறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். லோத்தின் மனைவிக்கு இப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய ஐக்கியம் கிடைத்தது. அதான் பெரிய ஸ்லாக்கியம். தேவனுக்கு பயந்த, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஐக்கியம். கண்ணால பார்த்தா தன்னுடைய வேலைக்காரர்கள் ஒரு 300 சில்லற பேரை கூட்டிட்டு 5 ராஜாக்களுக்கு விரோதமாய் போய் சண்டையிட்டு ஒன்றை கூட மிஸ் பண்ணாம, இன்ஃபேக்ட் அவளையே மீட்டு கொண்டு வந்தாங்க. லோத்து அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்தார். ராஜாக்களே தோத்து போனாங்க, துண்டை காணும் துணியை காணும் ஓடி போனாங்க. ஆனால் இந்த மனுஷன் இவரோடு கூட உள்ள ஐக்கியத்தினால, இந்த தேவ மனுஷனுடைய ஐக்கியத்தினால தான் இன்னைக்கு நானும் என் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஸ்லாக்கியம் அவளுக்கு இருந்தது. ஆனால் அந்த ஸ்லாக்கியத்தை அவ என்னவே இல்லை. அது ஒரு பொருட்டை அவள் மதிக்கலை. பண ஆசை, பணத்தை துச்சமாய் மதித்தவன், வெல்த்து, பொருளாசையை வெறுத்தவர், உலகப் பொருட்கள் மேல் ஆசை இல்லாதவர். 5 ராஜாக்களை வென்றுவிட்டு அந்த பொருட்கள் எல்லாம் இவருக்கு தான் சொந்தம். லோத்து மனைவியும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், அதில் ஒன்று கூட வாங்காத அப்படின்ட்டு. இன்டைரக்டாக தான் சொன்னேன், டைரக்டாலாம் சொல்லலை. மெல்கிசேதேக் மூலமாய் 3வது மனுஷனுக்கு பேசுகிறது போல பேசிட்டார். அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவருக்கு தான் எல்லாம் இருக்குது, உனக்கு இருக்கிறதெல்லாம் அவர் கொடுத்தது. அந்த ஒரு வார்த்தை இன்டைரக்டாக தேவன் பேசிட்டார். நான் தொடக்கூட மாட்டேன் அப்படின்ட்டார். அது எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். பொருளாசை இல்லாத மனுஷன், கண்களினால் பார்த்தாள் இந்த ஸ்லாக்கியம். அதனால தான் சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அவளுக்கு முன்னாடி ஒரு உதாரணமாய், ஒரு மாதிரியாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் இருந்தாள். 2 பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. 2 வேலைக்காரங்களுக்கும் சண்டை. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. லோத்து மனைவி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. நம்ம வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாம் வேலைக்காரங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. இந்த மனுஷன் என்ன பண்ணுறார்? எப்படியாய் தன்னை தாழ்த்தினார், எப்படியாய் தன்னை விட்டு கொடுத்தார். லோத்து, உனக்கு என்ன வேணுமோ நீ முதல்ல அதை எடுத்துக்காப்பா. இப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷனோட ஐக்கியம். நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ. விட்டு கொடுக்குற ஒரு மனுஷன். கண்ணால் பார்த்தா தேவ மனுஷனுடைய நடக்கையை பார்த்தாள்.
அவளுடைய செய்கையை பார்த்தாள், சாராளை பார்த்தாள். ஆண்டவனே ஆண்டவனே என்று சொன்ன சாராளை பார்த்தாள். நான் அந்த பகுதியெல்லாம் காண்பிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீ வாசித்து பாரு. 18-19 ஆதியாகமம். ஆபிரகாம் வீட்டுக்கு தேவதூதர்கள்லாம் வராங்க. அங்கே சமைச்சது யார்? ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தப்போ சமைச்சது யார்? 2 பேரும் சேர்ந்து சமைச்சாங்க. சாராளும் சமைச்சாங்க, ஆபிரகாமும் ஹெல்ப் பண்ணார். லோத்து வீட்டுக்கு தூதர்கள் வந்த பொழுது யார் சமைச்சா? லோத்து வீட்டுக்கு தூதர்கள் வந்த பொழுது யார் சமைச்சா? லோத்து சொன்னார், வந்து சாப்பிட்டுட்டு போங்க, நைட்டு இருந்துங்க சாப்பிட்டுட்டு போங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்க அப்படின்னா அங்கே சமைச்சது லோத்து. லோத்து மனைவி இல்லை. நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு வருவீங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சமைச்சு போடணுமா? என்னாலெல்லாம் முடியாது, வேணும்னா நீங்கள் பார்த்துக்காங்க. லோத்து தான் சமைச்சு கொடுத்தார். கண்ணால் பார்த்துட்டு இருந்திருப்போம். அதை காட்டிலும் இன்னொரு சம்பவம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம். பஞ்சம் வந்துருச்சு, எகிப்துக்கு போவார். எல்லாரும் லோத்து வீத்து எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சாங்க. அவங்க 13ஆம் அதிகாரத்தில் தான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் தான் எகிப்துக்கு போயிருப்பாங்க. எகிப்துக்கு போனோடனே சாராள் அழகாக இருக்கிறத பார்த்து இவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு பொய் சொன்னார், பார்வோன் எப்படி ஆகிலும் நம்ம ஒய்ஃபை எடுத்துக்கிறதுக்காக நம்மளை காலி பண்ணிவிடுவார், நம்ம கொலை பண்ணிவிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லி இது பண்ணிட்டார். பார்வோனும் அவளை சாராளை கொண்டு போய்டுறத நமக்கு தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தாள். ஒரு ஸ்திரீயாக இருந்து அந்த இடத்துல தன் புருஷனுக்கு, ஆண்டவரே நீங்கள் எப்படி, ஆண்டவனே நீங்கள் இதை சொல்கிறீங்களா, நான் அப்படியே இருந்துக்கிறேன். அவர் தெரியும், சாராளுக்கு தெரியும், தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக என்ன அடமானம் வைக்கிறேன், என்ன விளைக்கிறேன் ஆக்குறார என் புருஷன். ஆனாலும் அடங்கி இருந்த ஒரு மனைவி, அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருந்த ஒரு மனைவி, பயப்படாமல் இருந்த ஒரு மனைவி சாரா. லோத்தினுடைய மனைவி அதை பார்த்து கொண்டே தான் இருந்தாள். இந்த ஸ்லாக்கியம் எல்லாம் அவள் கிடைத்தது, மாதிரிகள் கிடைத்தது. ஆனால் அது ஒன்றுமே அவளுக்கு செய்யலை. அவளுடைய வாழ்க்கையை அது பாதிக்கவே இல்லை. பிரியமானவர்களே, லோத்தனுடைய மனைவியை நான் நினைத்துக்கொள்ள, இந்த நாட்களில் நமக்கு எத்தனை மாதிரிகள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் இந்த நாட்களில் ஒரு தீர்க்கதரிசியை நம் பட்சத்தில் நம் மத்தியில் எழுப்பி அவர் வாழ்கிற நாட்களில் நாம் வாழும்படிக்கு நமக்கு கிருபை செய்து அவரை எல்லா குடும்பத்தை அவர் கட்டின சகோதரனுடைய மூத்த சகோதரன் சகரியப்புணன் குடும்பத்தை கட்டினது, பிள்ளைகளை வளர்த்தது, எத்தனை மாதிரிகள். அந்த ஸ்லாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. நான் அதை வேல்யூ பண்ணுறேன்னா, வேல்யூ பண்ணுறோமா? அல்லது அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள். நம்ம நினைத்துக்கொள்வோம். அவள் மிஸ் பண்ணது போல் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவபக்தியற்ற ஒரு குடும்பம் தான் அங்கே இருந்தது. அழுகையும் பற்கடிப்பும் தான் உண்டாக இருந்தது. அதனுடைய முடிவெல்லாம் நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, தேவபக்தியுள்ள ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு மனத்தாழ்மையாக இருக்கும். நான் பாத்திரவன் அல்ல என்கிற எண்ணம் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கட்டும். ஆண்டவரே, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கட்டும். குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பந்தியிருக்க முடியலை. பேழையை கட்டுவதற்கு முடியலை. தேவனை சார்ந்து இருந்தார். தேவபக்தியுள்ள குடும்பத்தை கட்ட முடியல. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார், உதவியாளரை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவாய் தேவை, எவ்வளவாய் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் தேவை. பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லாமல் நம்ம குடும்பத்தை கட்ட முடியாது. ஆண்டவர் அதை தம்முடைய ஆவியை அளவில்லாமல் தருகிறார் என்று சொல்லி தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 3:34 அவர் தமது ஆவியை அளவில்லாமல் தருகிறார். எவ்வளோ வேணாலும் கொடுக்குறார். நான் கேட்கணும், நாம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவினால் நிரம்பி இப்போ ஏற்பட்ட ஒரு குடும்பத்தை நாம் கட்டுவோம். ஆண்டவர் சொன்னார், இளைவுபடுத்தல
2 குரூப், அங்கேயும் கடைசியாக 2 குரூப். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வேதத்தினுடைய கடைசி பக்கத்தில் ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பு 2 குரூப். பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா தேவன் எனக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயுதமாக இருக்கிறார் பரிசுத்தாவின் பலத்தினால். பிரியமானவர்களே, பரிசுத்தாவினால் நிரம்பி நாம் வாழ்வோம். தேவன் நமக்கு அப்பேற்பட்ட தேவ பக்தியுள்ள குடும்பங்களை நான் கட்டுறதுக்கு நம்ம பங்கை நம்ம செய்வோம். அவருடைய வார்த்தையின்படி செய்வோம், அதை விசுவாசித்து செய்வோம். தேவன் எனக்கு உதவி செய்வார். இன்றைக்கி நம்ம எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம மனம் திரும்பி ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நோவாவுக்கு நீங்கள் உதவி செய்தது போல் எனக்கு உதவி செய்வீங்க. விசுவாசத்தினாலே நோவா, அங்கே உங்கள் பேரை போட்டுக்கொள்ளுங்க. தேவன் வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை குறித்து அப்படி தான் எழுதுவார். விசுவாசத்தினாலே உங்கள் குடும்பத்தின் பேரை போடுவார். குடும்பத்தை கட்டினார், எனக்கு பயந்து குடும்பத்தை கட்டினார். நோவாவுடைய பேரை எப்படி எழுதப்பட்டிருந்தோ அதே போல் அன்றைக்கி அவர் வரும்பொழுது தேவன் சந்தோஷமாக இந்த திருத்துறைப்பூண்டில் உள்ள குடும்பங்களை பார்த்து, நம்முடைய சபையில் உள்ள குடும்பங்களை பார்த்து தேவன் அப்படியே எழுத முடியும். பரிசுத்தாவினால் நிரம்பி நாம் குடும்பத்தை கட்டுவோம். உதவி செய்வாராக நம் தலைவணிங்க நாம் ஜெபிப்போம். எங்கள் தகப்பனே, ஆண்டவரே, தேவபக்தி உள்ள குடும்பம் கட்டப்படுகிறது தான் உங்களுடைய சித்தம். தேவனே, நீர் இரக்கமாக இரும். எங்களுடைய சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிரம்பி தங்கள் குடும்பத்தை கட்டணும். ஆண்டவரே, நான் பாத்திரவன் அல்ல என்கிற எண்ணம் இருக்கட்டும். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த பெரிய விசுவாசத்தோடு கூட நாங்கள் எங்களை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பகுதியில் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே வெளிச்சமாக எங்கள் குடும்பங்கள் இருக்கட்டும். உதவி செய்யுங்க. போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்கள் கிருபையாக இருங்க. ஆண்டவரே, சத்துருவை கணவனும் மனைவியுமாக ஒன்றிணைந்து எதிர்த்து நின்று ஆண்டவரே ஜெயங்கொள்ள பிள்ளைகளை ஆண்டவரே அவங்க ரட்சிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வழி நடத்துங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இரக்கமாக இருக்கும். சோர்ந்து போகாமல் அதை செய்யட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.